காலம் கடந்து செல்லும், நம்மால் அதை திருப்ப முடியாது. ஒவ்வொரு நிமிடத்தையும் பாசிட்டிவ் சிந்தனைகளுக்கும் செயல்களுக்கும் உபயோகியுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மேட்ப்ளாட்லிப்பில் என்னென்ன ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் இருக்குன்னு தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். 2 டேஸில் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய லட்சியத்தை கண்முன் நிறுத்தி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி மேட்ப்ளாட்லிப்பில் பிளாட்டிங் பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி அதை தொடர்ச்சியாட்டு இன்னும் விரிவாக பார்க்கலாம். பிளாட்டிங் எக்ஸ் பாயிண்ட் அண்டு ஒய் பாயிண்ட். ஓகே, நம்ம போன வீடியோலேயே எக்ஸ் பாயிண்டையும் ஒய் பாயிண்டையும் பிளாட் பண்ணணும். Parameters 1 is an array containing the points on the x-axis. Okay, parameter 1 வந்து x-axis, parameter 2 y-axis. இதில் நம்ம எது பிளாட்டிங் பண்ணுறதுக்காக என்ன நம்பர்லாம் எடுத்துருக்கோம்னா, if we need to plot a line from 1,3 to 8,10, we have to pass two arrays 1,8 and 3,10 to plot to the plot function. Okay, இதில் 1,3ஐயும் 8,10ஐயும் என்ன பண்ணுறோம், பிளாட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அரேஸில் நம்ம எப்படி எடுக்கிறோன்னா 1,8 ஃபஸ்ட் அரே ஃபஸ்ட்டு பேராமீட்டர், செகண்ட் வந்து 3,10 எடுக்கிறோம். எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், ட்ரா எ லைன் இன் எ டயக்ராம் ஃப்ரம் பொசிஷன் 1,2 பொசிஷன் 8,10. அதுக்கு ஃபஸ்ட்டு இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் டாட் பைப்ளாட் as plt. அதுக்கப்புறம் நம்ம நம்பர்ஸ் தான் கொடுக்க போகிறோம், அதனால் இம்போர்ட் நம்பே as என்பின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ் பாயிண்டில் என்பி டாட் அரே 1,8, ஒய் பாயிண்டில் என்பி டாட் அரே 3,10 கொடுக்குறோம். இதை வந்து பிளாட் பண்ண போகிறோம். பிளாட் எக்ஸ் பாயிண்ட் ஒய் பாயிண்ட் கொடுத்து ஷோ பண்ணுன்னு சொன்னால் இது இந்த மாதிரி ஷோ பண்ணும். எக்ஸ் பாயிண்டில் 1,8 ஃபஸ்ட் நம்ம என்ன எடுப்போம், ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடியது எடுப்போம். 1,3 இருக்குது. எக்ஸ் பாயிண்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 1 இருக்குது. ஒய் பாயிண்டில் 3 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டில் எக்ஸ் பாயிண்டில் 1, ஓகே, ஒய் பாயிண்டில் 3, இதில் வந்து ஒரு பாயிண்ட் வரையுது. அதுக்கப்புறம் எக்ஸ் பாயிண்டில் 8, எக்ஸ் பாயிண்ட் 8ன்னா இருக்கா, ஒய் பாயிண்டில் 10, இது இந்த ரெண்டையும் பிளாட் பண்ணி இந்த ரெண்டையும் பாயிண்ட் பண்ணி இதை ஒரு லைனாக பிளாட் பண்ணுது. ஓகே, இப்படி தான் இது வந்து பிளாட் பண்ணுது. தென் இதில் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸுங்கிறது ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் ஹரிசாண்டல் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இப்போ நம்ம பிளாட்டிங்கில் லைன் தான் வரைஞ்சோம். இந்த லைன் இல்லாமல் எப்படி வரையலான்னு பார்த்தா, பிளாட்டிங் வித்தவுட் லைன். டு பிளாட் ஒன்லி த மார்க்கர்ஸ் யூ கேன் யூஸ் ஷார்ட்கட் ஸ்ட்ரிங் நொட்டேஷன் பேராமீட்டர். இது சர்க்கிள்னு சொல்லலாம், இல்லைனா ரிங்குன்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் ரிங்ஸ், இதோட மீன்ஸ் வந்து ரிங்ஸ். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு டூ பாயிண்ட்ஸ் இன் ஏ டயக்ராம், 1 பொசிஷன் வந்து 1,3 8,10 அதில் எடுத்த மாதிரி தான் இதில் எடுத்திருக்கு. இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, லைன் போடாமல் அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக எனக்கு அந்த பாயிண்ட் தெரியணும் அப்படின்னா அதில் வந்து அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். மேட்ப்ளாட்லிப்பை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு அதை பிளாட் பண்ண சொல்லும்போது எக்ஸ் பாயிண்ட்டையும் ஒய் பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணுன்னு சொல்லும்போது அதுக்கு கூட என்ன கொடுக்குறோன்னா, இந்த மார்க்கர் கொடுக்குறோம். இது என்னென்னா மார்க்கர். ஓகே, இந்த மார்க்கரை கொடுக்கும்போது அது எக்ஸ் பாயிண்டையும் ஒய் பாயிண்டையும் என்ன பண்ணாது, லைன் பண்ணாது, அந்த இடத்த வந்து மார்க் பண்ணி காமிக்கும். இதில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கு பார்த்தீங்களா, இதுலேயும் தான் அந்த பாயிண்ட் இருக்குது. இதை தான் ஃபஸ்ட்டு வந்து அது பிளாட் பண்ணிச்சு. இப்போ அது பிளாட் பண்ணாமல் காமிக்குது. ஓகே, தென் மல்டிபிள் பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம பார்த்தோம். இப்போது நிறைய நம்பர்ஸ் வச்சு எப்படி பிளாட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்குள்ளே என்பி அரேக்குள்ளே எக்ஸ் பாயிண்ட் ஈக்குவல் டு என்பி டாட் அரேயில் என்ன இருக்குது, 1 2 6 8 4 டிஜிட் நம்பர் இருக்குது. ஓகேவா, இந்த 4 டிஜிட்டையும் எப்படி இது பிளாட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் பாயிண்ட்டையும் ஒய் பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணு நம்ம கொடுத்துட்டோம், இதில் கொடுத்துருக்கோம். இதை ஷோ பண்ணுன்னு சொல்கிறோம். அப்போ அது எப்படி ஷோ பண்ணியிருக்குன்னா, இதை கவனமாக பாருங்கள். எக்ஸ் பாயிண்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டில் இதை பாருங்கள். ஓகே, எக்ஸ் பாயிண்டில் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஓகே, 1. ஒய் பாயிண்டில் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஓகே, 3. ஓகே, இதை ஒரு பாயிண்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ் பாயிண்டில் என்ன இருக்குது, 2 இருக்குது. இதுதானே 2. ஓகே, 2க்கு நேராக மேலே 9. அதுக்கப்புறம் ஒய் பாயிண்டில் 8 இருக்குது, அதை ஒரு பாயிண்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் 6 இருக்குது. எக்ஸ் பாயிண்டில் 6, ஒய் பாயிண்டில் 1. ஓகே, இதில் ஒரு பாயிண்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ் பாயிண்டில் 8 இருக்குது, ஒய் பாயிண்டில் 10. ஓகே, இதை ஒரு பிளாட் பண்ணிட்டேன். இந்த பாயிண்டெல்லாம் என்ன பண்ணணும்னா, இது வந்து மேட்ச் பண்ணும், ஒரு லைனாக மேட்ச் பண்ணி இப்படி லைன் வரையும். ஓகேவா, இதை வந்து ஷோ பண்ணி காமிக்குது. ஓகே, தென்
டிஃபால்ட் எக்ஸ் பாயிண்ட் ஒய் பாயிண்ட் ரெண்டும் எடுத்தோம். இதில் நம்ம எக்ஸ் பாயிண்ட் மட்டும் எக்ஸ் பாயிண்ட் இல்லாமல் ஒய் பாயிண்ட் மட்டும் எடுக்க போகிறோம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு பிளாட்டிங் வித்தவுட் எக்ஸ் பாயிண்ட் இல்லாமல் எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பண்ணது மாதிரி தான் இம்போர்ட் மேட்பிளாட்லிப் டாட் பை பிளாட் ஆஸ் பிஎல்டின்னு கொடுக்குறோம். அப்புறம் இம்போர்ட் நம்பை கொடுக்குறோம். இதில் நம்ம இப்போ என்ன எடுக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு எக்ஸ் பாயிண்ட்டையும் ஒய் பாயிண்ட்டையும் எடுத்தோம். ஒய் பாயிண்ட் மட்டும் இதில் எடுக்க போகிறோம். ஈக்குவல் டு என்பி டாட் அரே, அதுக்குள்ள எத்தனை நம்பர் எடுக்கிறோன்னா 3, 8, 1, 10, 5, 7 எத்தனை எடுக்க மொத்தம் 6 டிஜிட் நம்பர் எடுக்கிறோம். ஓகேவா? 6 எலிமெண்ட் இருக்குது இதை வந்து நம்ம இப்போ பிளாட் பண்ண போகிறோம். இப்போ பிஎல்டி டாட் பிளாட்னு சொல்லி ஒய் பாயிண்ட்டை பிளாட் பண்ணுன்னு கொடுத்தா எந்த மாதிரி பிளாட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 3 இருக்குது தானே. ஒய் பாயிண்டில் ஃபஸ்ட்டு 3 இருக்குது. அந்த 3யை முதல்ல பிளாட் பண்ணிட்டு மார்க் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் 8 இருக்குது. அந்த இது வந்து எக்ஸை வந்து என்ன பண்ணாது, மேட்ச் பண்ணி பார்க்காது. எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது அதை வந்து பார்க்காது. ஒன்லி ஒய்யை மட்டும் பார்த்து அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒய்யில் வந்து 1 இருக்குது, அப்புறம் 10 இருக்குது, அப்புறம் 5 இருக்குது. ஓகே, இதை எல்லாத்தையும் ஒரு பிளாட் பண்ணோம். ஓகேவா? இப்படி தான் இது ஒர்க் பண்ணோம். தென் நிறைய நம்பர் வச்சு எப்படி பிளாட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஒய் ஆக்சிஸ் மட்டும் வச்சு எப்படி பிளாட் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இனி இந்த மார்க்கர் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.